Good morning students. Today we are going to see the unit 2 numbers in mathematics. So let us go into the lesson. So estimation. So estimation na enna அப்படிங்கறதா. Okay. Situation 1 பாத்தீங்கன்னா there are two bunches of grapes. Find the number of grapes in bunch A and bunch B without counting. கவுண்ட் பண்ணாமலே சொல்லணும். எவ்வளவு இருக்குது. Aல எத்தனை grapes இருக்குது, Bல எத்தனை grapes இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா first number of grapes in A without counting. கவுண்ட் பண்ணாம சொல்லணும். அப்புறம் B. அதே மாதிரி then count exact number of grapes and note it down. ரெண்டு இது இருக்கு. எக்ஸாக்டா என்ன இருக்கு, அன்எக்ஸாக்டா சும்மா குத்து மதிப்பா அப்படி சொல்லுவாங்க. தமிழ்ல குத்து மதிப்பா, குத்து மதிப்பு, அது தமிழ் இது சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகே. ஸோ சிச்சுவேஷன் 2, estimate bus fare for a trip from Trichy to Chennai is 300 but the exact bus fare is 286. அதாவது சும்மா நம்ம கேட்பாங்களா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 500 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று 487 ரூபா இல்லை 454 ரூபா இருந்திருக்கும், இல்லைன்னா 552 ரூபா இருந்திருக்கலாம், 530 ரூபாவாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம சொல்லும் போது ஒரு 500 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ therefore the value which is nearest to the correct value is called it estimated value. ஸோ கரெக்டான வேல்யூக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேறு எஸ்டிமேட்டட். the symbol for estimate is அந்த சிம்பிள் தான். ஓகே, ஒரு அண்டர்லைன், ஒரு எஸ் இல்லைன்னா ஒரு வேவ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகே, இதுதான் எஸ்டிமேட். ஏபிள் டு எஸ்டிமேட் அ நம்பர் அப் டு 2 digit. Estimate a number to our desired number is called estimation. To estimate a number, first underline the digit that is to be estimated. So எதை நீங்கள் எஸ்டிமேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, டென்ஸில் பண்ண போகிறீங்களா ஹண்ட்ரட்ஸில் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். டென்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் 100க்குள்ளே ஒன்று 100க்குள்ளே, இல்லைன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 600 இருக்குது அப்படின்னா அந்த 600ல் வந்து 633 அப்படிங்கும்போது அந்த 33யை வந்து 10க்குள்ளே ரவுண்ட் அப் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் 600க்கே நீங்கள் எஸ்டிமேட் பண்ண போகிறீங்களா. ஸோ அது வந்து 100ல் வந்துடும். 600க்கு பண்ணுறது 100ல் வந்துடும். 633யை 33ல் பண்ணுறது வந்து 10ஸில் வந்துடும் இல்லையா. உங்களுக்கு 10s 100s தெரியும் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, if the underlined digit is less than 5 then the number should be rounded down to the nearest underlined digit. For example, we estimate 64. To its nearest 10 place the number has to be rounded to 60. ஓகே, 64, பட் நம்மளோட எஸ்டிமேட்டட் எவ்வளவு 60 அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். If the underlined digit is greater or equal to 5 இல்லையா, அப்போ 65 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ அதை 70ன்னு மாற்றணும். 66 இருந்தாலும் 70. 5க்கு மேலேயும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹையர். ஓகேயா, 4க்கு 4 3 2 1 இருந்துச்சுன்னா 5க்கு கீழே 4 2 3 இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே இந்த ரவுண்ட் அவுட்டில் பண்ணணும். ஓகே, 60ல் பண்ணோம், இது 70ல் பண்ணுறோம். ஓகே, எக்ஸாம்பிள் எஸ்டிமேட் 48. 48க்கு என்ன, 48 8 வந்து 5 விட கூட இருக்குது இல்லையா, அப்போது 50. ஸோ அதோடைய ஆன்சர் வந்து 50. ஓகே, செகண்ட் ஒன் எஸ்டிமேட் 74. 74ங்கும் போது 5 விட குறையா இருக்குது, ஸோ 70. ஸோ எஸ்டிமேட்டர் வேல்யூ வந்து எவ்வளவு, 70. எக்ஸாம்பிள் 2.3 எஸ்டிமேட் 144. அப்போ 44 இதுக்கு 10th பிளேஸில் தான் பண்ண போகிறோம், நியரஸ்ட் டு த 10th பிளேஸ் தான். அது 100ல் இருந்தால் கூட நம்ம 10ஸில் தான். அப்போ 44 அப்படிங்கிறது வந்து 4 அப்படிங்கிறது 5 விட குறை, அப்போ 140 இஸ் த ஆன்சர். ஓகே, அப்புறம் எஸ்டிமேட் 155 டு இட்ஸ் நியரஸ்ட் 10th பிளேஸ். ஸோ 5 and above அப்படின்னு சொல்லும்போது அது 160 ஆன்சர். ஓகே, ஸோ ஏபிள் டு எஸ்டிமேட் sums, difference, products and quotient up to 2 digit number. For example 2.5. If a cost of 1 kg apple is 95 rupees and cost of 1 kg கோவா, so apple 1 kg வந்து எவ்வளோ 95 ரூபா, கொய்யா வந்து 48 rupees. Then estimate their cost nearest to 10 place and find their sum. நியரஸ்ட் பிளேஸையும் கண்டுபிடிச்சிட்டு அதை சம்மும் பண்ணணும். அப்புறம்
what is the difference between estimated sum and actual sum? அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா estimated sum ஒன்று பண்ண போறோம், actual sum ஒன்று பண்ண போறோம். இப்போ actual அப்படிங்கிறது 95யும் 48யும் கூட்டினா actual, 95யும் 48 ரவுண்டட் பண்ணிட்டு கூட்டுறதுக்கு வேற என்னது estimated sum. ஓகே, நம்ம அதை பார்க்கலாம். ஸோ 1 cost of 1 kg வந்து என்னது 95, அது வந்து ரவுண்டட் பண்ணும்போது 100. அதே மாதிரி கொய்யா, அது கோவா வந்து 1 kg பார்த்தீங்கன்னா 48 rupees, அது 50க்கு ரவுண்டட் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக சம் பண்ணுறோம் 143 ரூபா, எஸ்டிமேட்டட் பண்ணும்போது 150 rupees இல்லையா, 150 ரூபா. அப்போ இதில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் வேல்யூ. ஸோ 150 மைனஸ் 143 பார்த்தீங்கன்னா 7 rupees தான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள். If a cost of a notebook is 42 rupees and cost of a pen is 27, then estimate their cost nearest to the 10th place and find their difference. So difference between estimated and actual value. So இப்போ பார்த்தீங்கன்னா 42ங்கிறது 40 மாறிடும், 27 30 மாறிடும் இல்லையா. ஸோ 42 நோட்புக் 40 மாறிடுது, இது வந்து 27 30 மாறிடுது. ஸோ இதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் என்னது 15 ரூபா, எஸ்டிமேட்டடில் வரும்போது அது 10 ரூபாவா இது குறைஞ்சிருது. ஸோ டிஃப்ரென்ஸ், இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ரூபா வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. 15லேருந்து 10லேருந்து 5 ரூபா, ஆக்சுவலுக்கும் இதுக்கும் வந்து எவ்வளோ 10 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் 2.7. If a cost of 1 meter cloth is 86 rupees, then estimate its cost nearest to the 10th place and find the cost of 5 meter cloth. 1 மீட்டர் 86 ரூபா. ஓகே, அதை கன்சல்ட் பண்ண 90 rupees ஆயிரும் இல்லையா. அதே 5 மீட்டருக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ ஆக்சுவலி 86 ரூபா, 86 ரூபா இன்ட்டு 5 மீட்டர் கண்டுபிடிக்கிறோம், 90 ரூபா 90 இன்ட்டு 5. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, if a cost of 3 kg potato is 63, then estimate its cost nearest to 10th place and find the cost of 1 kg potato. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எஸ்டிமேட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் 1 kg பொட்டேட்டோ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது 63 அப்படின்னா எஸ்டிமேட்டட் எவ்வளவு 60. ஓகேயா, ஸோ நம்ம அங்கே பார்த்துடலாம் 63. ஸோ எஸ்டிமேட்டட் 60, 63 டிவைட் பண்ணால் 21, 60 டிவைட் பண்ணால் 20. ஸோ cost of 1 kg potato is 20. ஓகே, சரி. சிஸ்டமேட்டிக் ஆர்டரிங், அது என்ன சிஸ்டமேட்டிக் ஆர்டரிங்? லாஜிக்கலி ஃபைண்ட் அவுட் சம்திங் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இது பாருங்க, சீக்வன்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5. அடுத்தது பாருங்க சீக்வன்ஸ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் எப்படி இருக்குது, 1 3 5 7 எல்லாமே 2 2 ஆட் ஆகிருக்கும். ஓகே, அதுவும் எப்படி இருக்கும் 1 3ல் இருக்கும். ஓகே, அது ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் வந்து 2 4 6, அதுவும் 2 2 ஆட் ஆகிருக்கும், பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2, எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் டிவைடட் பை 2. ஓகே, சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 2 into 2 4, 3 into 3 9, 4 into 4 16, 5 into 5 25 இப்படி இருக்கும். அப்புறம் அடுத்தது வந்து 6 into 6னா 36, 7 into 7னா 49 அப்படி போகும். ஓகே, சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர் என்ன 2 3 5 7 11 13 அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்தப்பல மல்டிபிள்ஸ் இன் 2, அது வந்து சேமாக பார்த்த மாதிரி தான், ஈவன் நம்பர் மாதிரி தான். மல்டிப்ளை பை 4, 4 into 8 12 4 4. Okay, add the same number and set successive numbers. Okay, 1 plus 3 4, 4 plus 3 7. So 3 ஆல ஆட் ஆயிருக்கும். ஓகே, successive numbers 3 வச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்கோம். subtract the same number and set a successive numbers. 37 minus 5 32, 32 minus 5 27. So இப்படி this is called symmetric conditions. Okay, அடுத்தாப்புல let us give numbers to the English alphabets. ஸோ நான் இங்கிலீஷ் அல்பாபெட்ஸுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துருவோம். ஏ அப்படின்னா 1, பின்னா 2, சின்னா 3 அப்படி நம்பர் வந்து Z வரைக்கும் 26. ஒரு எக்ஸாம்பிள் 2.9 பாருங்கள். இஃப் கேட் இஸ் 24, அது எப்படி கேட் இஸ் 24ன்னு வந்திருக்கு, கேட் சிக்கு வந்து என்ன 3, ஓகே, ஏக்கு 1, டிக்கு 20. ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணிங்க அப்படின்னா 24. பேட்டுக்கு 23ன்னு சொல்கிறாங்க, எப்படி வந்திருக்கு 2 plus 1 plus 20. அடுத்தாப்புல ஒரு எக்ஸாம்பிள், இஃப் பாய் இஸ் 21 5 2 5 இப்படி இருந்துச்சுன்னா எப்படி பிரிக்கலாம்? அப்போ பி வந்து என்னது 2, அப்போ 2,
அடுத்தபோல் ஓக்கு வந்து என்னது 15. ஸோ 15 அப்புறம் 25 ஒய் வந்து 25 சம் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்குறாங்க. கன்கார்டினேட் சொல்லுவாங்க, அப்படியே சேர்த்து எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி கேலுக்கும் அதே மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா சம் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பிரித்து எழுதணும். பென்சிலுக்கும் அதே மாதிரி தான் சம் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பிரித்து ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னங்கிறத நம்ம எழுதணும்னா அதோடைய சம்மேஷன் தான் 59. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். புக் எக்ஸசைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ.